வணக்கம் நண்பர்களே, நமச்சிவாய. பண ஈர்ப்பு, பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறதுங்கிறத இது 3வது வீடியோவா நம்ம பார்க்கிறோம். இந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது நாம எவ்வளவு பெரிய தொகை கிடைத்தாலும் சரி, இல்ல நம்ம கிட்ட வாங்குற சம்பளம் இருந்தாலும் சரி, அது ஒரு மரப்பெட்டியில வச்சு பழகிங்க. சரி, அந்த காலத்துல எல்லாம் நம்ம மரப்பெட்டியை தான் பயன்படுத்தணும். அந்த மரப்பெட்டியை பயன்படுத்தணும். ஏன்னா அந்த காலத்துல இரும்பு அதிகமா நம்ம பயன்படுத்தல. இப்ப பீரோவே பாத்தீங்கன்னா மரப்பெட்டியில் தான் இருக்கு. அந்த மரப்பெட்டியில் தான் கொண்டு போய் நம்ம சேமிப்போம், பணத்தை கொண்டு போய் வைப்போம், எடுப்போம். அப்போ இந்த காலகட்டத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு கேட்டா இல்ல, எல்லாம் பிளைவுட் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. பிளாஸ்டிக்ல இருக்கு, இரும்புல இருக்கு, ஸ்டீல் தான் அதிகமா பயன்படுத்துறது. கேட்டா பாதுகாப்பினுடைய கருத்தில் கொண்டுதான் நம்ம செய்யறோம். சின்னதா ஒரு மரப்பெட்டி வாங்க, எல்லா பக்கம் இது கிடைக்குது. உடனே நான் அது ஒரு 1500 உங்களுக்கு விற்க போறேன் அப்படிங்கிறதுலாம் போய் நீங்களா வாங்குங்க. ஸோ அந்த மாதிரியான இது எங்க நிலத்தில் இல்லை. ஸோ நீங்க ஏதோ ஒரு பக்கம் நிறைய பக்கம் செஞ்சு விற்கிறாங்க. தேக்கு அது ரொம்ப முக்கியம். தேக்கால் ஆனது, பலாமரத்தில் ஆனது, அதெல்லாம் ரொம்ப வைப்ரேஷன். சரிங்களா? அப்ப பலாமரம் கிடைக்கிறது கஷ்டம். அப்ப தேக்குல எல்லா பக்கம் சின்ன சின்னதா பெட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பெட்டி வாங்கிக்கிங்க. உங்க சம்பள தொகையிலிருந்து அதுல சிறிது வைங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த மாசம் வைங்க. சேமிப்பு அதிகமாகும். அந்த பெட்டியில இடம் இல்லை சார், சின்னதா நம்ம பெட்டி வாங்குறோம், நம்ம அதை பெட்டி பெரிய அளவு வாங்குற அளவுக்கு நம்ம செய்ய போறது சின்னதா பெட்டி வாங்குறோம். அந்த பணம் சேமிக்கிறீங்க, அது பணத்தை எடுத்துக்கங்க. மீண்டும் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும்போது வைங்க. அது பணம் ஈர்த்துட்டே வந்துட்டு இருக்கு. அந்த பெட்டியில எப்பவுமே பணம் வச்சு பழகிக்கிங்க. இந்த பணத்தை ஈர்க்கும். காரணம், மரம் அப்படின்னாவே குருனுடைய ஆதிக்கம். குரு பகவானுடைய ஆதிக்கம் எங்க இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா மரத்துலதான். ரொம்ப பழமையான மரத்தின் ஆதிக்கம் சூரிய பகவான் அதில் சேர்ந்துக்குவார். இப்ப சூரியன் காலச்சக்கரத்துக்கு 5 தினசரி வருமானம் சூரியன். நம்ம தினசரி ஒரு வருமானத்தை ஈட்டுக்கு போறோம், தினமும் எனக்கு ஒரு இன்கம் அப்படின்னா அதற்கு சூரியன் காரகத்துவ ரீதியா வருவார். சரிங்களா? அப்ப அந்த பணத்தை வச்சு எடுத்து செலவு பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆரம்பத்துல என்ன சார் ஜோசியர் எதுவோ இன்ஸ்டாகிராம் ஏதோ சொல்லணும்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா அவரவர் அதிர்ஷ்டம், அவரவர் ஜாதகம், அவரவர் குடுப்பினைக்கேற்ப கண்டிப்பா பணம் சேராம போவே போகாது. பணப்பெட்டி வாங்க, பணத்தை வைங்க, நீங்க கோடீஸ்வரன் கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். ஸோ 10,000 வருமானம் சம்பாதிக்கிறீங்க, மாசமான 12,000 செலவாயிருச்சுன்னா ஒண்ணுமே முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த செலவு 12,000 போகாது, 10,000 நிற்கும். அட்லீஸ்ட் ஒரு 500 மீதியாகும். இதுதான் உண்மையான விஷயமே தவிர அந்த மரப்பெட்டி வாங்கி பெட்டிக்குள்ள பணத்தை வச்சுட்டு நீட்டி படுத்துட்டா பணம் வந்துருமா? போய் உழையுங்கள். உங்கள் பணத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கையில உழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த உழைத்த பணத்தை இப்படி சேமிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் நிரந்தரமாக தங்கும். அதற்கு நான் கேரண்டி. சரிங்களா? கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை சக்சஸ் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. நமச்சிவாய ஜோதிடம் இதெல்லாம் ஒரு தாந்திரீகமா நாங்க கத்துக்கிட்டது, தாந்திரீகமா சொல்லக்கூடிய பரிகாரங்கள். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் நிச்சயமா நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளம்.